ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியாக கல்யாண வீடுகளெல்லாம் வைக்கிற மாதிரி ஒரு கீ ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. நான் இந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். எடை கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ இருக்கும். இப்போ வந்து நம்ம கீ ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து பாதி நெய் ஊற்றலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றி செய்யலாம். இப்போ நெய் ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் எண்ணெய், 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு மீடியம் சைஸில் 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கண்ணாடி பதம் வந்தா போதும். ரொம்ப பிரியாணிக்கு வதக்குற மாதிரி கோல்டன் ப்ரௌனாலாம் வதக்க வேண்டாம். இப்போ இது கூடவே கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா கீரி சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து இதுக்கு காரத்துக்கு நம்ம எதுவுமே சேர்க்கறதில்ல. நெய் சாதங்கிறதுனால நல்லா திகட்டும். அதனால கொஞ்சம் மிளகாய் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் வந்து தக்காளி சேர்க்காமலே செய்வாங்க, அப்படியும் செய்யலாம். இப்போ இந்த தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்காதீங்க. ரொம்ப நேரம் வதக்குனீங்கன்னா அந்த தக்காளியோட நிறம் அந்த சாதத்தில் இறங்கிரும். அதனால் லேசாக மட்டும் கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட கொஞ்சமாக புதினா மல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற அளவுக்கு இதுக்கு அதிகமாக சேர்க்கணும்னு இல்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது கூட ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம நெய் சாதம் ஃபுல்லுமே நெய் சேர்த்து செய்கிறோம். அப்போ அந்த அரிசி வந்து நல்ல வெரப்பாவே இருக்கும் நெய் சேர்த்துருக்கிறதுனால. நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி தயிர் சேர்க்கும்போது அரிசி வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் சாதம். அதுக்காண்டி தான் சேர்க்குறது. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்புக்கு 2 கப் அளவுக்கு அரிசி சேர்த்துருக்கேன். அதுக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலாக வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். நம்ம சாதத்தை அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. சாதம் நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது இன்னும் நல்லா அரிசியும் தண்ணி ஈக்குவலாக வரட்டும். இப்போ மறுபடியும் மூடி போட்டுக்கோங்க. பாருங்க, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த அரிசியும் தண்ணியும் சரிசமமாக வந்துடுச்சு. பாருங்க, ஈக்குவலாக வந்துடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுக்கலாம். நல்லா எந்த சைடும் ஏர் போகாத அளவுக்கு மூடி போட்டுட்டு அது மேலே ஒரு வெயிட் தூக்கி போட்டுருங்க. அவ்வளோதான். நான் இப்படி தான் தம் போடுவேன். தோசை கல் அதெல்லாம் வைக்க மாட்டேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். தம் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆகிருக்கும். ஒரு நிமிஷம் ஆகட்டும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம்.
10 நிமிஷம் கழிச்சு நான் காட்டுறேன். இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்னொரு பக்கம் கடாயில இது மேல கார்னிஷ்க்கு போடுறதுக்காண்டி கொஞ்சமா வெங்காயம் வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. வெங்காயத்த அடிக்கடி கிளறாதீங்க. அப்படியே விட்டுருங்க. அப்பதான் அது வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌனா வரும். வெங்காயம் வந்து கரிஞ்சிடக்கூடாது. நல்லா கோல்டன் ப்ரௌனா வரணும். அந்த அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இது இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 2யும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 2மே நல்லா கோல்டன் ப்ரௌன்ல வந்தா மட்டும் போதும். ரொம்ப கரிஞ்சிடுச்சுன்னா கசந்துரும். பாருங்க ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம முந்திரியுமே நல்லா கோல்டனா வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நம்ம தம் போட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க அரிசிலாம் எந்த அளவுக்கு நல்ல குச்சி குச்சியா இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நல்ல அரிசி வந்து நம்ம தம் போட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி குச்சி குச்சியா நீண்டுட்டு இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக தம் போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். எந்த அளவுக்கு அருமையாக ரெடியாக இருக்குன்னு பாருங்க. பாருங்க உடையாம உதிரி உதிரியா அழகா ரெடியாக இருக்கு பாருங்க. அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தயிர்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால. அவ்வளோதான் நம்மளோட கீ ரைஸ் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கார்னிஷ்காக நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் முந்திரி பருப்பு, அதை வந்து இது மேலே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கீ ரைஸ் வந்து அருமையாக நல்ல பொலன்னு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவுக்கு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.